Welcome to Math Talk 23. Today we are going to learn Chapter 1 Set Language Exercise 1.2. First question, find the cardinal number of the following sets. Cardinal number என்னது? Counting the numbers. See first one என்னது? M. M is equal to P, Q, R, S, T, U. So first வந்து M எழுதிக்கலாம். M is equal to P, Q, R, S, T, U. இப்போ n of m. n of m is equal to 1, 2, 3, 4, 5, 6. So, the answer is 6. Second question, P is equal to x such that x is equal to 3n plus 2. Where n is an element of w. W is whole number. Whole number எதிலிருந்து start ஆகும்? 0 லிருந்து start ஆகும். 0, 1, 2, 3 up to infinitive. And x less than 15 சொல்லியிருக்காங்க. x வந்து என்னது? less than 15. இப்போ இந்த இடத்துல இங்க இன்னும் ஸ்லாஷ் போட்டா equal, less than or equal வரும். இங்க வந்து இது வந்து என்னது? வெறும் less than. So first நம்ம என்ன எழுதணும்? whole numbers. என்ன கொடுத்திருக்காங்க? Element of whole numbers. Whole numbers w is equal to 0, 1, 2, 3, 4, 5, dot. Continues ஆகும். Next வந்து if, first வந்து if n is equal to 0, n வந்து is equal to 0 வந்தா x ஓட value பார்க்கணும். x is equal to 3n plus 2. அப்போ 0 இருக்கும்போது 3 into n இடத்துல நம்ம என்ன apply பண்ணணும்? 0, அது x இல்லை n. 0 plus 2. So 3 into 0, 0. 0 plus 2, 2 is equal to 2. அடுத்தது n is equal to, next என்னது 0 அடுத்தது 1. அப்போ x is equal to 3 into 1 plus 2 is equal to 3 ones are 3, 3 plus 2, 5. Next n is equal to 2. So அப்போ x is equal to 3 into 2 plus 2. So 3 2s are 6. 6 plus 2, 8. Next n is equal to 3. அப்போ x is equal to 3 into 3 plus 2 is equal to 3 3s are 9. 9 plus 2, 11. Next n is equal to 4. அப்போ x is equal to 3 into 4 plus 2 is equal to 3 4s are 12, 13, 14. இப்போ next n is equal to 5 போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? x வந்து less than 15. அப்போ less than 15 என்னது? 14. அப்போ therefore அந்த p set என்னது? p is equal to என்னென்ன sets இருக்கீங்க? 2, 5, 8, 11, 14. இப்போ n of p is equal to 1, 2, 3, 4, 5. Next, third question. Q is equal to y such that y is equal to 4 by 3n. n is an element of natural numbers. And 2, இதுதான் important. 2 greater than n less than or equal to 5. அப்போ first என்ன சொல்லியிருக்காங்க? Natural numbers. So, natural numbers நம்ம first எழுதணும். Natural numbers எதிலிருந்து start ஆகும்? 1. Whole numbers-னா 0லேருந்து start ஆகும். Okay, 1, 2, 3, 4, 5, dot. இப்போ இதில் இங்கே என்ன இது வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதைப்படி நம்ம எழுதணும். n is an element of என்னென்னது? 2 greater than அப்போ என்னது? 3, 4. இப்போ நம்ம இதில் 5 எழுதுறோம். போன இதில் நம்ம 15 எழுதலை, ஏன்னா அது லெஸ் தேன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 5ஐயும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். சப்போஸ் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம லெஸ் தேன் 5, அப்போ 3, 4ன்னு தான் எடுக்கணும். ஆனால் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு போது அப்போ 3, 4, 5. இப்போ அதே மாதிரி எடுத்து இந்த இதில் அப்ளை பண்ணணும். இஃப் n is equal to, இதில் இருக்கிற நம்பர்ஸ் என்னது? ஃபஸ்ட்டு 3. n is equal to 3. அப்போ y is equal to அந்த ஈக்குவேஷன் அது 4 by 3n. அப்போ 4 by 3 into n என்னது? 3 is equal to 4 by 3 3s are 9. Next, if n is equal to 4, அப்போ y is equal to 4 by 3 into 4 is equal to 4 by 3 2s are 12. Next, n is equal to 5.
அப்போ y, if n is equal to 5 இருந்தால் y is equal to 4 by 3 into 5 is equal to 4 by 15. நம்ம சிம்பிளிஃபைலாம் பண்ண தேவையில்லை. இதில் என்ன வேணும் நம்மளுக்கு? ஃபைண்ட் த கார்டினல் நம்பர்ஸ், அதுதான் தேவை நம்மளுக்கு. ஸோ அப்போது therefore q is equal to, ஸோ இங்கே தானே கொடுத்துருக்காங்க, is equal to எழுதுங்க ஃபஸ்ட்டு 4 by 9, 4 by 12, 4 by 15. சிம்பிளிஃபை எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ n of q is equal to 1, 2, 3. இப்போ கார்டினல் நம்பர்ஸ்ன்றது 3 இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், r is equal to x such that x is an integer, x is an element of z. zன்றது என்னது? integers. and இதில் என்ன கொடுத்துருக்காங்க? -5 less than x such that x less than 5. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எழுதிட்டாலே இந்த சம்ஸை ஈஸியாக நம்ம இப்போ போட்டுடலாம். இப்போ இல்லை ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்காங்க? r is equal to, ஸோ அந்த ஃபஸ்ட்டு அதோட வேல்யூஸை நம்ம எழுதுகிறோம். இன்டீஜர்ஸ் சொல்லியிருக்காங்க. இன்டீஜர்ஸ் வந்து நெகட்டிவ்லேருந்து போகும், ஃபஸ்ட் பாசிட்டிவ் வரைக்கும் போகும். -5, ஸோ அப்போ -5 எழுதணும். அடுத்தது -5க்கு அடுத்து என்ன வரும்? -4, நெக்ஸ்ட்டு -3, நெக்ஸ்ட்டு -2, நெக்ஸ்ட்டு -1, 0, 1, 2, 3, 4, 5. 5 போடக்கூடாது, இங்கே வந்து லெஸ் தேன் 5ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 5 போடக்கூடாது, 4ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ இங்கே இடத்துல நம்ம ஏன் இங்கே 5 இன்க்ளூட் பண்ணணும்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருக்கனால நம்ம 5 ஆட் பண்ணணும். இந்த இடத்துல less than 5ன்றனால less than 5னா என்னது? 4. இப்போ n of r is equal to 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. So n of r is equal to 10. So next fifth question. S is equal to the set of all leap years between 1882 and 1906. So leap year na என்னது? Once in 4 years வரது, divisible by 4. divisible by 4 வரது எல்லாமே leap years. So S is equal to first leap years, last 2 digits பாருங்க. 82 leap year, 82 வந்து divisible by 2 ஆகுதான்னு பாருங்க. 82 4 ஆல் பண்ணும்போது 2 times இங்கே 2 வராது. அப்போ 82 கிடையாது, 83 கிடையாது, 84 வரும். ஸோ 18, 84, 4க்கு அப்புறம் 85, 86, 87, 88. அதுக்கு அடுத்து 4 years. அப்போ 88, 89, 90, 91, 92. 18, 92. நெக்ஸ்ட் என்னது வரும்? நெக்ஸ்ட் 18, 18, 96. 96க்கு அப்புறம் 1904. ஸோ இங்கே பாருங்கள் 84, 88, 92, 93, 94, 95, 96. 06 கிடையாது, 96. சாரி, 96க்கு அப்புறம் 1904. ஸோ n of S is equal to, ஸோ இங்கே 0 போட்டுட்டா இது 9 போடணும். 1, 2, 3, 4, 5. n of S is equal to 5.